இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் இல்லங்களிலே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக இல்லங்களிலே கூடி வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே இல்லங்களிலே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுடைய சமாதானம், ஆண்டுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் ஆண்டவர் கொடுத்தலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய சிந்தையை நாங்கள் தரித்தவர்களாக இல்லங்களிலே அமர்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் தாமே வருகின்ற நாட்களில் சூழ்நிலைகளை மாற்றப் போகின்ற இப்படி தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கூடிய விரைவிலே ஆலயங்களிலே மக்கள் கூடி வரவும், ஆலயங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய சுகம் பிள்ளைகளுடைய இல்லங்களிலே தங்கியிருப்பதாக, உடைய ஆலோசனைகள் பிள்ளைகளுடைய இல்லங்களிலே தங்கியிருப்பதாக ஆண்டவருக்கு மீண்டும் தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்யும். குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உதவி செய்ய தயவாய் மன்னித்தரும். மீண்டும் எங்களை ஏற்றுக்கொண்டரும். புது சிருஷ்டியாக மீண்டும் எங்களை வணைந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம்படியாக சபையின் பிள்ளைகள் குடும்பங்கள் யாவரும் இணைந்து இந்த வேளையிலே பாமாலை 45 நாம் பாடுகிறோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம், கவலை துக்கம் போக்கும் மாபாக்கிய நல்நாளாம், மாந்தர் கூடான் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேகர் பணிவார். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே, தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே, தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே, ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொழி வந்ததே. வாழ்வனாதரீரே நீரிய ஊற்றையாம், துன்னின்று மோட்சம் தோறும் விஸ்வாசிகரமாம், ஆயமை மூசி பாற்றும் நலமாம் நாளிது, மண்ணின்று விண்ணில் ஏற்றும் தூதுயிர் நாளிது. செல்வோம் புத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே, மேய்பார்த்த மோட்சலோக மா
Sudan Sultavi, en stotram peruvi, Savaina valkidam, triegare erpi. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்திற்கு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்ட ஆவிதான் தேவனை நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணிங்கள். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனசாப்பிடுவமாக இருக்கிறார். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனால் நான் ஆமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து எட்டாப்பட்டத்திற்கு போய் தாப்பனை பரத விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்லன் என்பேன். நமக்கு பாவங்கள் என்போமால் நாமே வெஞ்சர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரே, என்னுடைய பரபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்தில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் முறையத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாமை காலத்தில் தேவன் முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கல் நாளை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும் அவருடைய மகா பசுத வசதி கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் குடிவந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடும் விசேஷ கருவியுமாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்ததத்தோடும் தாழ்ந்த சித்தத்தோடும் பரம கிருபாசனிலே கூட சேர்ந்து நான் சொல்லப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வளைவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினை துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய சர்வவல்ல தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிளப்பதியை விரும்பி பாவத்திற்கு துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க அவருடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தில் கட்டளை மழை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தந்த பஸ்த சுமையா விசுவாசி யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமாக இருக்கவும் உயிரோடுக்கும் நடலாம் மாசில்லாமல் பசுத்துள்ளாய் நடக்கவும் அவர்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பசுத்தாவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமேன். பார மண்ணளிக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் சுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுடைய எங்கள் அப்பத்தை என்று தாரும். விரோதமாக செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தேவனைகளை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தரலோ. அப்பொழுது எங்கள் வாய் முடைப்புகளை அறிவிக்கும். தேவனை எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்கள் சாயம் மனத்தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதலை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாடக்கடவோம். கர்த்தருக்கு மிரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். தோற்குள்ள சந்ததிக்கு முன்பாக வந்து
சங்கீதத்தில் பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி நாட்டில் இருக்கிறது, பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரமானது அவரை உண்டாக்கினார். பெட்டாந்திரையும் அவருடைய கரம் ஒரு வாக்கேற்று நம்மை நடக்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் நினைக்கிறவர்களும் அவர் கைக்கான ஆடுகளும் ஆமென். இந்த கேட்பீர்களாகில் அநாதர் போதும் சோனாளிகள் போல உங்களுக்கு படுத்தாதேயோங்கள். அங்கேயும் நாக்கனை சோதித்து என்னை பரிசு பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சதவியை ஆரோசித்து ஜனம் என்றும் என்னுடைய சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேளையிலே சபை மக்கள் யாவரும் இணைந்து சங்கீதம் 63 நாம் சேர்ந்து முறைமுறையாய் நாம் வாசிப்போம். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவோம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடியவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் மனிதர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். முதலாம் வேத பாடம் வாசிக்கப்போம். கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரேகோரையும் நிக்கோடோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க மைந்தனவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்லோவையும் தெரிந்து கொண்டு அவர்களே அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தார்கள். வாசிப்புகளால் கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாய். சபை மக்கள் யாவரும் இந்த வேளையிலே நாம் இணைந்து திருச்சபையின் கீதத்தை நாம் பாடக்கடவோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேள்வி சிராபீன்களும் தேரோயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமி மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் ஓமை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் ஓமை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை ஓமை போற்றும். அளவிலாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படுத்தக மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரே மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சோதன். நீர் மனிதப்பட்ட பொழுது கன்னியாஸ்திரி கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீ மனத்தின் கோடுமாயை வென்று விசுவாசம் எல்லாருக்கும் மோட்சராஜ்யத்தை திறந்தே. நீ பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஞானாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். முதலில் மீட்டு கொண்ட முதலாளியாக சாயோமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய வருஷங்களோடு சேர்த்து கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சோதரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியாருளும். தீனம் தீனம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனே,
உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடன் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு முதற்கத்தின் நினைவு கூர்ந்து மற்ற ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழைப்பாவிலாக எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியறளோ. ஆமென். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருபபாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனங்கள் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனங்கள் முடிய. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது குறிக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவருக்கே பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்?
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்கிற வசனங்களை நான் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பதே கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரமுண்டாவதாக. யாவரும் முழங்கால் படியிட்டு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு இடது வாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும்படியாக இந்த வேளையிலே சபையின் மக்கள் யாவரும் இணைந்து கீர்த்தனை 127 பாடக்கடவோம். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கணப்பொழுதினில் காயம் மறைந்து போம் காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி திரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமே பனார் கத்தியழைக்கிறார். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ. மிக்க புலம்பாயோ, மனம் மேலிந்துருகாயோ.
கசப்பை உணராயோ, தக்கருமறை பக்கம் தொடராயோ. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசையை போல், பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல், தேவனுக்கேற்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லாவியின் சொற்படி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. கணப்பொழுதினில் காயம் மறைந்து போம், காலம் இருக்கையில் சீலமதாக நீ குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. ஜெபம் பண்ணக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மகன மகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த முடக்கப்பட்ட காலங்களிலே இல்லங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கின்ற இல்லத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலே இருந்து எங்கள் தேசத்தை ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஒருமுனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, வருகின்ற இந்த காலங்களிலே ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஒவ்வொரு குடிமக்களும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வைரஸை முற்றிலும் ஆண்டவருடைய அக்கினியானது சுட்டரிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அக்கினி அதை அழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தாவே, துக்கத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கின்றீர். கர்த்தாவே, கூடாரத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நம்முடைய ரத்தம் இல்லங்களிலே தெளிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளாக பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கின்றீர். கர்த்தாவே, விசுவாசத்தோடு ஒருமுனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சூழ்நிலையை மாற்ற உம்மால் கூடும். கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் என்று நாங்கள் அறிந்து நம்பிக்கையோடு கூட நாங்கள் எங்களையே தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு விசை இந்த மக்களை நோக்கி நிற்பார். எங்கள் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, தேசத்தின் மக்கள் மேல் ஆண்டவர் இரக்கமாயிரும். நம்முடைய இரக்கம், நம்முடைய அன்பு வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே, உங்களை தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேருக்கு நேர் நம்மால் பார்த்துக்கொள்ள முடியவில்லை, சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அவிதமாக இருக்கின்றது. யாவரும் வெளியே செல்ல முடியாத நிலையிலே இந்த தேசம் காணப்படுகின்றது. லாக்டவுன் காலங்களிலே நாம்
வீட்டிற்குள் நாம் முடங்கி இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் முடிவு பரிந்தும் வரையிலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்திலே சிந்திக்கும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை, நமக்குள் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஏனென்றால் அவர் நம்மை ஒருபொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கின்றது. எனவே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய நிறைவு, அவருடைய மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் நிறைவாய் தங்கியிருக்கலாம். இன்றைக்கு வாசிக்கேட்ட சுவிசேஷ பகுதியிலே பரிசுத்த யோவான் உள்ள சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த தோமாவுடைய ஒரு கேள்வியை நாம் அங்கு பார்க்கிறோம். எது வழி என்று ஆண்டவரிடத்திலே தோமா கேட்கின்றார். நாங்கள் இடத்தை அறியோமே, வழியை எப்படி நாங்கள் அறிவோம் என்று அவர் ஒரு கேள்வியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கின்றார். அதற்கு நம்முடைய ஆண்டவர் சொன்ன பதில் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Jesus is the way, the truth and the life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானே வழி என்று தோமாவுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார். ஆண்டவரோடு இருந்த தோமாவுக்கு வழியை அறிய முடியவில்லை. ஆண்டவர் அதற்கு பின்பும் ஒரு பதிலை கொடுக்கின்றார். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். வழி, நித்தியத்திற்கு என்ன வழி? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நானே வழி என்று இந்த சுவிசேஷ பகுதியிலே ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். நித்தியத்திற்கு செல்லும் வழி. இந்த உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. அநித்தியத்திற்கு போகும் வழிகள் உண்டு, நித்தியத்திற்கு போகும் வழிகள் உண்டு, உலகப்பிரமான வழிகள் உண்டு, ஆவிக்குரிய வழிகள் உண்டு. மனிதன் எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா என்று பல வழிகளிலே மனிதனானவன் நடந்து கொண்டிருக்கின்றான். எது மீட்பு, எங்கு ரட்சிப்பு கிடைக்கும், எங்கு சமாதானம் கிடைக்கும், எங்கு முக்தி கிடைக்கும் என்று பல வழிகளை மனிதனானவன் தெரிந்து கொள்கின்றான். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே வழி, அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த வழியை அவளால் காண முடியவில்லை. அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கின்றது. நித்தியத்தின் வழியை, இயேசுவின் வழியை காண முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதே பகுதியிலே பிலிப்பு ஒரு கேள்வியை கேட்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். தோமா வழியை காண்பிக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார். இப்பொழுது பிலிப்பு பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்ற ஒரு கேள்வி ஆண்டவரிடத்திலே கேட்பதை நாம் பார்க்கின்றோம்.
அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலிப்புக்கு பதில் கொடுக்கிறார். இப்படியாக சீஷர்கள் பலவிதமான குழப்பத்தோடு ஆண்டவரிடத்திலே, சந்தேகத்தோடு பல சூழ்நிலைகளே பலவிதமான கேள்விகளை ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கமாக அவர்களுடைய சந்தேகத்தை போக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியிலே சீஷர்கள் வழியை அறிந்து கொண்டார்கள், வழியை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய அவிசுவாசம், சந்தேகங்கள் எல்லாம் முற்றிலும் அகற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொல்லும் பொழுது, சீஷர்களுக்கு செய்கின்ற பாக்கியம், சீஷர்களுக்கு ஆண்டவர் உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு, உங்களால் செய்ய முடியுமா, பலத்த கிரிகளை செய்ய முடியுமா என்று அவர்களுக்கு உரிய பங்கை, அவருடைய அதிகாரத்தை ஆண்டவர் அந்த அதிகாரத்தின் கடைசியிலே அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். வழியை கேட்ட சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களால் பெரிய கிரியைகளை செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தின் உச்சத்தை அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த வசனத்தை கவனிக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவருக்குள் பிரவேசிக்க முடியும், அவருக்குள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், அவருக்குள் நித்திய ஜீவன் நமக்கு அருளப்படுகின்றது. வேறு வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் வழியாய் இருக்கின்றார் இந்த உலகத்திற்கு. எனவே இந்த வழியை கண்டு கொண்ட சீஷர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். பெரிய கிரியைகளையும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிகமாக பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். எப்படி? என்னை விசுவாசிக்கிறவன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கடுகளவு விசுவாசம் உங்களிலே இருந்தால் உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே அவர் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நமக்குள் இந்த விசுவாசம் கொடுக்கப்படுகின்றது. அவரே வழியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த விசுவாசம் நமக்குள் பூர்ணப்படுகின்றது, நமக்குள் பலப்படுகின்றது, நமக்குள் வளருகின்றது. ஆண்டவருடைய அளவு கடுகளவு விசுவாசம். இன்றைய சூழ்நிலைகளிலே இந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது பலத்த கிரியைகளை ஆண்டவர் நம் மூலமாக, நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக
அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்பதை இந்த நாட்களிலே நாம் நிச்சயமாய் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரிலே பலப்பட வேண்டும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை நாம் விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே சூழ்நிலைகளை மாற்ற முடியும். விசுவாசத்தினாலே ஆண்டவர் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்த முடியும். அதற்கு அவசியம் என்ன? என்னை விசுவாசிக்கிறவன். இன்றைக்கி நம்முடைய சார்ந்திருப்பு, நம்முடைய விசுவாசத்தின் அளவு மதிப்பீடு எவ்விதமாய் காணப்படுகின்றது? கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கின்றார். ஜெபத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் தெரிவிக்கின்றோம், எப்படி பிரதிபலிக்கின்றோம் என்பதை நம்முடைய உள்ளத்தை காண்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கின்ற விசுவாசம் இவ்விதமாய் காணப்படுகின்றது. அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வழியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேறு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. இயேசு என்ற நாமத்தை தவிர வேறெந்த நாமமும் உலகத்திற்கு கொடுக்கப்படவில்லை. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே திட்டமாக அவருடைய நாமத்தின் பாக்கியத்தை, ஆசீர்வாதங்களை சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். வெளிப்படையாக அவளுக்கு சொல்லுகின்றார், என் நாமத்தினாலே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்கள், இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு பெரிய ஆறுதலான வாக்குத்தத்தமான வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த காலங்களிலே இந்த வசனம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாய் இருக்கின்றது, ஆதரவாய் இருக்கின்றது. நமக்கு தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு வசனமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகின்றது. எதை கேட்டாலும் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுதலாய் காணப்படுகின்றது. நம்முடைய மன்றாட்டாய் அது காணப்படுகின்றது. அதையே நாம் ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உடைய வார்த்தையின்படியாக அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கள் இருக்கின்றார். நிச்சயமாக அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையை நிச்சயமாய் அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தமான வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே நாம் சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, வேறு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டருளும், எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்டருளும், எங்களுக்கு பதில் செய்யும், சீக்கிரத்திலே எங்களுக்கு பதில் செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஊக்கமாக நாம் அன்றாடுகின்ற பிள்ளைகளாக இந்த நாட்களிலே நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த வழிகளிலே, அவருடைய சத்தியத்திலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் மீண்டும் நம்மை அறைகூவலை நமக்கு அவர் கொடுக்கின்றவராக அவர் இருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வாசிக்கிட்ட வேத வாக்கியங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு வெளியேறப்பெற்ற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் என்று 1 பேதுரு 2 அதிகாரம்
6ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகின்றார், அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்துவின் மாணவர்களே, நாம் ஜீவனுள்ள கற்கள். நாம் யார்? ஜீவனுள்ள கற்கள், லிவிங் ஸ்டோன்ஸ். இந்த கற்கள் கட்டப்பட்டு வருகின்றது. ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்கள், ஜீவனுள்ள கற்களாகிய நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருக்கின்றோம். ஜீவனுள்ள கற்கள் இணைக்கப்படும் பொழுது அது பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக அது நிறைவு பெறுகின்றது, முழுமை பெறுகின்றது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய நித்திய ஜீவன், அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம், அவருடைய மாட்சிமை, அவருடைய மகிமையை இந்த கூட்டம் கண்டு களிகூறும். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் ஜீவனுள்ள கற்களைப் போல நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் உருவாக்கப்படுகின்றோம் என்பதை ஒருபொழுது நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த கல், வெளியேற பெற்ற மூலைக்கல் சியோனில் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் மாணவர்களே, அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு பொழுதும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஜனம் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுதான் நிச்சயம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் உறுதி. சூழ்நிலைகள் எவ்விதமாய் இருந்தாலும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த விசுவாசம் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இந்த விசுவாசம் நம்மை ஒரு பொழுதும் வெட்கப்படுத்தாது. இந்த வெளியேற பெற்ற மூலைக்கல்லை சியோனில் நான் வைக்கிறேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவிற்கான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒரு பொழுதும் நம்மை வெட்கப்பட செய்ய அவர் மாட்டார். இந்த காலங்களிலும் நம்மை அவர் பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்ற அவருடைய அன்பின் கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே ஆறுதலை கொடுக்கின்றார். நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றுகின்றார். அவருடைய வசத்தின் மூலமாக நம்மை தேற்றுகின்றார். அவருடைய பிரசனத்தின் மூலமாக நம்மை ஆண்டவர் தேற்றுகின்றார். நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் போக்கி அவருடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலே நிறைய செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த சமாதானம் தான் இன்றைக்கு நமக்கு மிக மிக அவசியமாய் அது இருக்கின்றது. அந்த சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளங்களிலே ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் பலப்படுத்தப்படுகின்றோம். நம்பிக்கையின் மேல் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள்.
நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகின்றான். அவருக்கு சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கின்றோம். தேவ ஜனமாய், அவருடைய சொந்த ஜனமாய் நாம் மாறியிருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே இந்த வழியிலே நாம் செல்லுவோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். என்றென்றைக்கும் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஜீவன், நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் நமக்கு அருளப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், அவருடைய ஜனங்களாய் மாறி இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தை உறுதியாய் பிடித்துக்கொண்டு, வசனத்தை உறுதியாய் நாம் பிடித்துக்கொண்டு இந்த காலங்களிலே முற்றிலுமாக அவருடைய அன்பிலே நாம் சார்ந்து கொள்வோம், அவருடைய மார்பிலே நாம் சார்ந்து கொள்வோம், அவருடைய பாதத்தண்டையிலே நாம் சென்று அவருடைய பாதத்தை நாம் பிடித்து இறுக பிடித்து முத்தமிட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இரக்கம் செய்வார், நம்மை விடுதலையாக்குவார், தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், காத்திருப்போம். நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆம். ஜெபம் பண்ணுகிறோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நல்ல நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார், தேற்றுவீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, நீரே அரணும் கோட்டையுமாயிரும். கர்த்தாவே, வெளியேற பெற்ற கல்லை சீயோனில் நான் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, அப்படியாக எங்கள் விசுவாசம் உறுதியாயிருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெருப்பராய் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாறாத பிரசன்னம் பிள்ளையுடைய இல்லங்களில் என்றென்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான திருச்சுவின் பிள்ளைகளே, இந்த நாளிலே மீண்டும் உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தபடி இந்த லாக்டவுன் காலங்களிலே எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. தொழிற்சாலைகள், வேலை ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. அனைவரும் நாம் இந்த காலையில் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோம். பாதிப்பில்லாத மக்களே இல்லை. அனைவரும் ஒவ்வொரு வழிகளிலே நாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, பலவிதமான பாதிப்புகள். தொழிலாளர்களுக்கு வேலை இன்மை, அவர்களால் பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, பசியோடும் கண்ணீரோடும் வைக்கின்ற ஜனங்களை நாம் பார்க்கின்றோம். செய்திகளை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே கண்ணீரோடு இருக்கின்ற பெற்றோர்களை நாம் செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக மும்பை பட்டணத்திலும் பல கஷ்டப்படுகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கஷ்டங்கள் பெரிதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த லாக்டவுன் இன்னும் நீட்டிக்கப்படும் என்று பல விதமான செய்திகளை நாம் கேட்கின்றோம். எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று நம்மளால் சொல்ல முடியவில்லை. இந்த கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டிருக்கின்றது. இது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த ஊரடங்கு உத்தரவை அரசாங்கம் பிறப்பித்திருக்கின்றது. மக்கள் வெளியே செல்லாதபடிக்கு நாம் இல்லங்களிலே இருக்கின்றோம். சபையின் மக்கள் நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே நம்முடைய திருச்சபை
கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு பலவிதமான வழிகளிலே உதவி செய்து வருகின்றது. நாம் அறிந்திருக்கின்றோம், உணவு பொட்டலங்களை அநேக மக்களுக்கு 450 பொட்டலங்களை கொடுத்து வருகின்றோம். அதை உணவுப் பொருட்களை பேக் செய்து அநேக குடும்பங்களுக்கு கொடுத்து வருகின்றோம். அநேகர் ஆலயத்திற்கு நேராக வருகின்றார்கள், ஏதாவது உதவி கிடைக்குமா, திருச்சபையை நோக்கி வருகின்றார்கள், ஏதாவது எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று ஒவ்வொரு நாளும் பலவிதமான மக்கள் கடந்து வருகின்றார்கள். அருமையானவர்களே, நாமும் வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உதவி செய்து வருகின்றோம், பொருட்களை கொடுத்து வருகின்றோம். அரிசி பருப்பு முக்கியம் என்று அவர்கள் வருகின்றார்கள். அருமையானவர்களே, சபை மக்கள் அநேகர், நான் போன ஆராதனையிலே நான் கேட்டபடியாக அநேகர் நீங்கள் டொனேஷன் ஆன்லைனில் நீங்கள் செலுத்தி வருகின்றீர்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஸ்பான்சர் செய்கின்றார்கள், உணவுகளை ஸ்பான்சர் செய்கின்றார்கள், பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே வருகின்ற மே மாதத்தில் இன்னும் உதவி செய்ய ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை மாவு, சீனி, எண்ணெய் போன்ற பலவிதமான அடிப்படை தேவையான பொருட்களை குடும்பங்களுக்கு கொடுக்க ஆயத்தப்படுகின்றோம். சபையின் மக்கள், அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், உற்சாகமாய் நீங்கள் கொடுங்கள். நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்களை நாம் கொடுத்து பகிர்ந்து இந்த காலங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மளால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கின்றார். முடியாதவர்கள் ஒருவரும் இல்லை. நம்மளால் முடிந்த உதவியை சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு நாம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பை கொடுக்கும்படியாக, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காலையில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சபை மக்கள், நீங்கள் கொடுத்து வருகின்றீர்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல வருகிற நாட்களிலே இந்த உதவி கரத்தை நாம் நீட்டுவோம், அதற்காக நாம் கொடுப்போம். அதே வேளையிலே நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களும் அநேகர் கஷ்டத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குமாயின், கஷ்டங்கள் இருக்குமாயின், என்னையோ அல்லது சபையின் செயலாளர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசினால் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க முடியும், உங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் உணர முடியும், உங்கள் கஷ்டங்களிலே நாங்கள் பங்கு பெற முடியும். எனவே சபை மக்கள் இதை மனதிலே வைத்து யாருக்காவது கஷ்டங்கள் தேவையில் இருந்தால் என்னையோ செயலால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேசத்திற்காக தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரமாவது நாம் கூடி ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சேமத்தையும் விடுதலையும் கொடுப்பாராக. இந்த உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சபை மக்கள் இதை மனதிலே கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணக்கிடவோம். பிறந்த நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காகவும் கொண்டாடப் போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண நாட்களை அனுசரிக்கப் போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய காலத்தை காணும்படியான கிருபையை, பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கின்றது. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆம் ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பெருக செய்கின்றவர் ஆண்டவர் ஒருவரே. காலங்களை கொடுக்கின்றவர், தீர்க்காயுசை கொடுக்கின்றவர். இந்த நாட்களிலே இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி பெறுவதாக, நம்முடைய சமாதானம் பெறுவதாக, உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய சுகம், உம்முடைய பலன் அவருடைய வாழ்க்கையிலே என்னாலும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதே வேளையிலே குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப அந்யோன்யத்திலே, அன்பின் ஐக்கியத்திலே, அன்பின் அந்யோன்யத்திலே இந்த குடும்பங்கள் நிலைத்திருந்து நற்சாட்சி பகிர்கின்ற குடும்பங்களாக ஆண்டவருக்குள் என்றும் வளர, ஆண்டவருக்குள் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கும். குடும்ப வாழ்க்கையின் மகத்துவங்களை பிள்ளைகள் நினைவு கூர்ந்து குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் நன்மையும்
செமியமான பாதிலை இவள் வழிநடத்தி என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சில நலோசனைகளுக்கும் சில நீதியான கிரியைகளுக்கான கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மதடியாராக எங்களுக்கு தந்திரலும் நாங்கள் உங்கள் கற்பிலை கீழ்ப்படிந்து நடக்க மன உச்சாரங்களாயிருந்து சத்ரு பயமில்லாமல் மாலை காக்கப்பட்டு ஆதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்தல்லோம். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தாரம் நீங்கள் விழித்து தந்து இந்த காலங்களில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் இந்த மிக திறக்கத்தினால் எங்கள் விலக்கி காக்க வேண்டும் என்று உடைய ஒரே குமாரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதேசிகளை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இளத்தைச்சார்மார் மேலும் குருமார் மேலும் அவள் சாணி கொப்பிடலா சபைகள் மேலும் ஆரோக்கியத்தை நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவ்வளவு குத்துமை பிரியமலாய் நடக்கும்படி அது ஆசீர்வாதமாய் எப்பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவிகளுக்கு ஆரோக்கியத்தில் மத்திய சுமாகி இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டார்களோம். ஆமென். இத்தனை தருணப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான ரெண்டு பிள்ளை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பெறாத 3 பெறாத நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கல் அல்லை செய்வேன் என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, எங்களுக்கு நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல் நிறைவேற்றி இமையிலுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மனமில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோம். ஆமென். மீண்டும் சபை மக்கள் யாவரும் இணைந்து கடைசி பாடலாக பாமாலை 366 பாடக்கடவோம். ஆசீர்வாத ஜெபம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து
எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட இல்லங்களிலே வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.